ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமஹ. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். கலயே சுந்தராகாரம் சதேக பிரியதர்ஷனம் அஞ்ஞான நாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கே ஜெய். பஞ்சமஸ்கந்தத்தில் ரிஷபயோகீஸ்வரர் பகவானே ரிஷபனாக அவதாரம் பண்ணுறார். அந்த ரிஷபயோகீஸ்வரர் தன் குழந்தைகளான 100 பேருக்கு ஒரு சமயம் அட்வைஸ் கொடுக்குறார், அறிவுரை கொடுக்குறார். அந்த புத்திமதியை தான் பார்த்துன்னு இருக்கும். அந்த புத்திமதி அவளுக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் தான். ஆரம்பிக்கிறப்பே குழந்தைகளான் தான் ஆரம்பிக்கிறார். சொல்கிறார், இந்த ஜென்மா ரொம்ப துர்லபம் கிடச்சிருக்கு. கிடைச்ச ஜென்மா ஒரு மிருகம் மாதிரி வாழ்ந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் அந்த மிருகத்துக்கும் இந்த மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்போதுமே இந்த ஜென்மா எடுத்தவனு இந்த ஜென்மா வேணான்னு நினைக்கிறவன் செல்ல வேண்டிய பாதை, அந்த மார்க்கம் எப்படின்னு கேட்டாக்க சாதுக்கள் போன பாதை, சாதுக்கள் சங்கம். அதில் போயிட்டோன்னு சொன்னாக்க இந்த ஜனன மரணங்கிற சுயற்சி இல்லாமல் இருக்கலாம். அதை விட்டுட்டு துர்நடத்தையுள்ள ஸ்திரீகளோடு யார் சேர்றாலோ, அசத்துகளோடு யார் சேர்கின்றார்களோ அது பந்தத்துக்கு காரணமாகிடுறது. அப்போ சரீரத்தை மேலே ஒரு அபிமானம் வந்துடுறது. அதுவே என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்க திருப்பி பிறக்கிறதுக்கு அதுவே ஹேதுவாக இருக்குது. எப்போ சாதுக்கள் எப்படி இருப்பான்னு கேட்டாக்க கொஞ்சம் கூட கோபம் இல்லாமல், காமம் இல்லாமல், அன்போட, பரிவோட, பாசத்தோட, காதலோட, எல்லார்கிட்டையும் எந்த விதமான துவேஷத்தையும் காட்டாமல் இந்த ஜென்மா கரையேறத்துக்கு யார் வழி காட்டுறாலோ அவெல்லாம் சாதுக்கள். இந்த ஜீவனாக பிறந்தவன் பிறக்காமல் இருக்கணும்னு சொன்னாக்கா பகவான் வாசுதேவனையே சரணம் அடையணும். அப்படி அடையலைன்னு சொன்னாக்க திருப்பி பிறக்கிறது ஹேதுவாயிடும். சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்கா, இந்த சரீரத்திலேயே அபிமானம் வச்சுட்டு நான் ரொம்ப விவேகி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்ஞானி என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க இதையே எதெல்லாம் உண்மையோ அதை பொய்ன்னு சொல்கிறான், எதெல்லாம் பொய்யோ அதை உண்மைன்னு சொல்கிறான். இந்த லோகத்தில் பிரபஞ்சத்தில் பார்க்குறதெல்லாம் இதுதான் வாழ்க்கை, அதெல்லாம் எதெல்லாம் தோன்றுகின்றதோ அதெல்லாம் பகவானோட ஒரு மாயை. அது மாயன்னு விளக்காமல் அதுதான் நிஜம்ட்டு அதுலேயே போயின்ட்டுருக்க. ஏன்னா தானே என்ன சொல்கிறானாக்க எனக்கு ஞானம் வந்துட்டாக்கும் அப்படின்னு பேசிட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க அதில் போய் உழன்று தன் சொரூபத்தை மறந்து சொல்கிறான், நான் பஷ்யதி சகசா கதஸ்மிருதி மைதுன்யம்னு சொன்னாக்க விஷய சுகத்திலேயே ஆசையை வச்சுட்டு அதனால் விஷய சுகம் நிறையா கொடுக்குற வீட்டை அடைஞ்சு கல்யாணத்தை பண்ணிட்டு நிறையா பெண்களோட சுகமாக இருந்துட்டு பல துக்கங்களை அனுபவிக்கின்றான். யாருக்கு தேகத்தில் அபிமானம் இருக்கோ அவர்கள் பல துக்கத்தை அனுபவிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த பும்சகா ஸ்திரியகா ஏதம் முதுநீபம், யார் யாருக்கெல்லாம் இது புருஷன் இது மனைவி அப்படின்னு பரஸ்பரமான சேர்க்கை இருக்கோ அவர்களுக்கு அந்யோன்யம் ஏற்பட்டு அது ஒரு பெரிய முடிச்சாக போய்டுறது. ஹிருதய கிரந்தி ஆகுகும், அது ஹிருதயத்தில் ஏற்படக்கூடிய முடிச்சுன்னு சொல்கிறான். ஒரு ஆணுக்கு பெண் மீதோ அல்லது பெண்ணுக்கு ஆண் மீதோ என்ன ஆகிறதுக்கிட்ட பரஸ்பரம் ஒரு மனச்சேர்க்கை ஏற்பட்டு ஏதம் மிதுனீபாவம் அது ஹிருதய கிரந்தி ஆகும். அதை பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று ஒரு புரிதல் ஏற்படுறதுனாலேயே ஹிருதய கிரந்தி ஹிருதயத்தில் ஒரு முடிச்சு விழுந்துருது. அதனால என்ன ஆகிட்டு அந்த ஜனங்களுக்கு என்னன்னு தோன்றதுனாக்கா கிரகக்ஷேத்ரஹா, அழகாக சொல்கிறார், கிரகத்தையே க்ஷேத்திரம்னு நினச்சிட்டு இருக்கேன். நம்ம கோவில் தான் க்ஷேத்திரம்னு சொல்கிறோம். எங்கே பகவான் வசிக்கின்றானோ ஆலயம்னு சொல்கிறோம். எந்த இடத்துக்கு போனால் மனதானது லயம் ஏற்படுறதோ பகவானோட ஒன்றி போகிறதோ அதுக்கு தான் க்ஷேத்திரன்னு பேர். ஆனால் இந்த ஜீவன் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பிடிப்போடு இருந்துட்டுருக்கா. அதுவே ஹிருதய கிரந்தின்ற அது முடிச்சா போய்டுறது. அதனால் அவங்களுக்கு என்னன்னு பாடுதுன்னு கேட்டாக்க என் வீடு
என் நிலம், என் மக்கள், என் உறவினர்கள், என் பணம் அப்படிங்கிற ஒரு மயக்கம் ஏற்படுறது. சுதாப்த வித்தேகி கிரகக்ஷேத்திரா சுதாப்த வித்தேகி அகம் மம இதி அயம் மோககா. மோகமடைஞ்சு எல்லாம் எனக்கு தான், எல்லாம் என்ன தான், நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுத்துறது. இந்த ஹிருதயம் முடிச்சு மனோஹிருதய கிரந்தி எப்போ தளர்த்தப்படுகிறதோ, இந்த முடிச்சு என்னைக்கு அவிழறதோ, இந்த ஹிருதய கிரந்தி மனசில் ஏற்பட்ட இந்த முடிச்சு பரஸ்பரம் ஸ்நேகமும் பரஸ்பரம் பாசமும் பரஸ்பரம் லவ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த முடிச்சு என்னைக்கு விடுறதோ அன்னைக்கு தான் சே இதுக்கா அப்படி இருந்தேன் அப்படின்னு மிதுனி பாவத்திலிருந்து வெளியில் வரான். அஸ்மாத்து ஜனகா அஸ்மாத்து சம்பரிவர்த்ததே, அன்றைக்கு தான் வெளியில் வரான். அது வரைக்கும் இந்த ஹிருதயம் முடிச்சு இருந்துகிட்டே இருக்குது. இந்த கர்மாக்களால் கட்டப்பட்ட இந்த ஹிருதய கிரந்தி இருக்கே, அந்த முடிச்சானது எப்போ விலகிறதோ, எப்போ அட்டாச்மெண்ட்டை வச்சுக்காமல் இருக்கானோ, பரஸ்பரம் ஒரு கவர்ச்சி இல்லாமல் இருக்குதோ, அப்போ தான் இதுலேருந்து வெளியில் வர்றான். அப்புறம் என்னான்றனாக்க அது வெளில வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டாக்க, சம் பரிவர்த்ததே ஹேதும் அதிகாய முக்தகா பிரம்யாதி. எப்போ இந்த அகங்காரத்திலேருந்து வெளில, நான் இந்த சரீரம் கிடையாது, இத்தனை நாள் சரீரம் நினச்சிண்டு ஏதோ ஒரு பெண்ணோடைய இல்லை ஒரு பெண் ஒரு ஆணோடைய வாழ்ந்துட்டு இருந்தா, எப்போ அந்த சரீர அபமானம் போயிடுத்தோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டாக்க அவனுக்கு ஜீவன் முக்தி நிலை வந்துடுது. முக்தகா பிரம்யாதின்றார், ஜீவன் முக்தனா ஆயிடுறான். அதனால் கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லக்கூடாது. இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைகளை பெற்றுக்கணும், எல்லாம் கிரகஸ்தனுக்கு என்னென்ன சொல்லியிருக்கோ எல்லாம் ஆசை அடங்காத வரைக்கும் இதில் விழுந்துட்டே இருக்க வேண்டியதுதான், சந்தேகமே கிடையாது. ஆனால் பண்ணுறப்ப கிரகத்தில் இருந்துட்டே அந்த கிரகஸ்த ஆசிரமமாக ஆக்கிடணும். அந்த வீட்டை எப்படி ஆசிரமமாக்குறது? எப்போதும் பகவத் சிந்தனையோட பகவான் நாமாக்களை சொல்லின்ட்டு, பகவானை பிரீத்திக்காக இந்த காரியம் பண்ணுறேன், பகவானுக்கு பிடிக்குமேன்ட்டு இந்த காரியம் பண்ணுறேன், பகவானுக்கு பிடிக்குமேன்னு இந்த மனைவியை நான் காப்பாற்றுறேன், பகவானுக்கு பிடிக்குமேன்ட்டு இந்த கணவனுக்கு நான் பதிவிரத சேவையெல்லாம் பண்ணின்னு இருக்கேன், பகவானுக்கு பிடிக்கணுமேனு இந்த குழந்தைய வளர்க்குறேன், பகவானே உனக்காக இந்த குழந்தைய வளர்க்குறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை யாருக்கு வந்துடுத்தோ அவளுக்கு கிரகஸ்தனுக்கு சிரமமே கிடையாது. அப்படி இல்லைன்னு சொன்னாக்க பந்தம் ஹிருதய கிரந்தியை முடிச்சு இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னு கேட்டால், தேக அபிமானம் வச்சுட்டு இருந்தோன்னு சொன்னால் அதுதான் ஒன்று திருப்பியும் பிறக்கிறதுக்கு வழி உண்டாக்குமே தவிர, வீட்டிலேயே இருந்துண்டு கிரகஸ்தனாக இருந்துண்டு பகவத் சிந்தனையோடு யார் இருக்காலோ, சாது சங்கத்தில் இருந்துருக்காலோ அவர்களுக்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது. அதனால் என்ன பண்ண அடுத்து சொல்கிறார், புத்திரக்காக ஏ குழந்தைகளே, ஹம்சே குரவு மயி பக்தியா அனுவிருத்தியா விதுருஷ்ணையா தொந்த தீட்சையாச்ச சொல்கிறார். யார் ஒருவர் ஒரு நல்ல ஒரு குருவை போய் அன்றாலோ, குருவை போய் ஆசிரிக்கிறாளோ, அப்புறம் என்கிட்ட தன்னையே காட்டி பேசிக்கிறார், பகவானாக இருக்கிறதுனால பகவான்கிட்ட சேவிக்கிறாளோ, விஷயபோகத்தில் இருக்கிற ஆசையை நீக்கிறாளோ, எதுலேயுமே ஆசையே இல்லை அப்படின்னு யார் இருக்காளோ, சுகம் துக்கம் அப்படிங்கிறத பொறுத்துக்கிறாளோ, தொந்த தீட்சையாச்சு, ரெண்டையும் சுகத்தையும் பார்க்குறான் துக்கத்தையும் பார்க்குறான், ரெண்டையும் சமமாக, ரொம்ப சுகமாக இருக்கிறப்பையும் ஆடக்கூடாது, துக்கமாக இருக்கிறப்ப இப்படி போயிடுத்தேன்னு தளர்ந்தும் போயிடக்கூடாது. ரொம்ப சுகம் உனக்கு சந்தோஷமான விஷயம் உனக்கு கிடைச்சிதா சாதாரணமாக இருக்கணும், ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம் நடந்ததா சாதாரணமாக இருக்கணும். ராமச்சந்திரமூர்த்திகிட்ட முத நாள் உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னார், அப்பயும் சிரிப்போடு தான் இருந்தார், மதகாசத்தோடு இருந்தார். அடுத்த நாள் கைகையை சொல்கிறா, நீ வனவாசத்துக்கு தான் போகணும், காட்டுக்கு தான் போகணும், மறுபடி தட்சிணம் போகணுன்னு சொன்னால் அதுக்கும் சிரிப்பு தான். தியாகராஜர் சொல்கிறார், ராமா நீ என்னப்பா நீ மேரு மலையா நீனு, கொஞ்சம் கூட உன் முகத்தில் அன்று மலர்ந்த தாமரையை வென்றதமான கம்பன் சொல்கிறான். தாமரை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும், தாமரை மலர்ந்தாலே அழகாக இருக்கும், அன்றளர்ந்த தாமரை அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நல்லா பூத்துருக்கு, அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். புன்னகை அந்த அந்த சிரிக்கிறத பார்க்கலாம், அந்த அந்த புன்னகையோடு இருக்கிற புஷ்பத்தை பார்க்கலாம். அது மாதிரி இருக்காரா ராமர். ரொம்ப சந்தோஷமான விஷயம் கேட்டாலும் ரொம்ப குதிக்கப்படாது, கீழே விழுந்துட்டாலும் அதுக்காக துக்கப்படக்கூடாது, எல்லாம் ஒன்றா பார்க்கணும், ரெட்டையே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்புறம் அப்படி இருக்கிறவர் எப்படின்னாக்க எப்படி இருப்பான்னு கேட்டாக்க, அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிற வலிமை யாருக்கு இருக்கோ, இவ்வுலகிலும்
மேலுலகிலும் எங்கே வேணா இருந்துட்டு போட்டோம். ஜந்தோகோ சர்வத்திர வெசனாவ கதையா, எது பண்ணினாலும் நம்மளுக்கு இந்த ஜென்மாவுக்கு துக்கம்தான் கிடைக்கும் அப்படிங்கிற அறிவோடு நிச்சய புத்தியோடு இருக்கணும். யக்ஜாசையா தபஸா விரதம் உபவாசம் ஆகார நியமம் இது மாதிரி தபஸில் இருந்துட்டு என்ன பண்ணணுன்னு கேட்டாக்க, ஜென்மா எடுத்தால் துக்கம்தான் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஃபஸ்ட்டு வந்துடணும். இந்த ஜென்மா எடுத்திருக்கோம், இது என்ன பண்ணணுன்னு கேட்டால் துக்கத்தை தான் கொடுக்குங்கிற ஃபஸ்ட்டு அது சிந்தனையில் வச்சுக்கணும். அதை வச்சுட்டு விரதங்கள் இருந்துட்டு உபவாசம் இருந்துட்டு ஆகாரத்தை நியமமாக இஷ்டத்துக்கு சாப்பிடாமல் என்ன தேவையோ வயிறு நிறைஞ்ச டப்புன்னு ஏஞ்சிடணும், போட்டு ஓவர்லோட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. என்ன தேவையோ அதை மட்டும் ஆகாரத்தில் நியமமாக இருந்துட்டு ஈகா நிவர்த்தியா காமிய கர்மா பண்ணுறத விட்டுட்டு காமிக்கிறமாலாம் பண்ணாமல் இருந்துட்டு மத் கர்மபீகி நித்தியம் மத் கதையாச்ச நித்திய கர்மானுஷ்டானங்கள் என்னென்ன விதிச்சிருக்கோ, பிராமணர் இருந்தால் அவனுக்கு என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம், யார் யாருக்கு என்னென்ன கர்மாக்கள் சொல்லியிருக்கோ அது பிரகாரம் அதெல்லாம் ஒழுங்காக இருந்துட்டு அது எப்படி பண்ணணுன்னாக்க அந்த கர்மாக்களை பண்ணுறப்பயே கிருஷ்ணார்ப்பணம்னு ஈஸ்வர அர்ப்பணமாகவே பண்ணணும், அதில் பட்டுக்காமல் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு நித்தியம் மத் கதையாச்ச என் கதையை நித்தியம் கேட்கணும் அப்படின்ட்டு பகவானோட கதைகளை நித்தியம் கேட்கணும். அப்புறம் மத்தேவ சங்காத்து யாரெல்லாம் என்னை கொண்டாடுறாளோ அந்த சாதுக்கள் சங்கத்திலேயே எப்போதும் இருக்கணும். அவெல்லாம் என்ன பேசுவான், எனக்கு எப்போதும் பகவத் விஷயங்களையே பேசின்னு இருப்பா, பகவான் நாமாவே சொல்லின்னு இருப்பா, பகவானோட கதைகளையே சொல்லின்னு இருப்பா. அந்த சங்கத்துக்கு போனால் லோகாயுத விஷயம் ஒன்றுமே இருக்காது, அதனால் அந்த இடத்துல தான் இருக்கணும். எப்போதும் சத்சங்கத்திலே இருக்கணும், என் கதையை கேட்டுட்டே இருக்கணும், சாதுக்கள் சங்கத்திலே இருந்துகிட்ருக்கணும். மே குண கீர்த்தனாத்து என் குணங்களை கீர்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். நிர்வைர சாமியோப சமேன எல்லா பிராணிகளிடத்துலையும் விரோதமே இல்லாமல் விரோத மனப்பான்மையே இல்லாமல் எல்லாத்தையும் சமமாக பார்த்துட்டு மனசில் சாந்தியோட, அப்புறம் தேகே கேகாத்ம புத்தேகே உடலில் அகம் புத்தி, வீட்டில் மமதா புத்தி இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் விட்டுட்டு ஜிகாசியாக விட்டுட்டு அத்தியாத்ம யோகேன்னு எப்போதும் ஆத்மாவை பற்றியே வேதாந்த சாஸ்திரங்களை பழக்கத்தில் கொண்டு வந்துட்டு விவிக்த சாதையா ஜனபாதையே இல்லாத இடத்துல இருந்துட்டு யாரும் நடமாட்டமும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, யார்கிட்ட சங்கமே வச்சுக்கப்படாது, துஷ்டர்கள் சங்கம் அதாவது துஷ்டர்கள் சங்கம் வச்சுக்கப்படாது. அப்புறம் பிராணவாயுவை பிராணாயாமத்தாலையும் புலன்களை பிரத்யாகாரத்தாலையும் மனசை தாரணையாலையும் புத்தியை தியானத்தினாலையும் வசப்படுத்தணும். பிராணாயாமம் பண்ணுறது மூலமாக பிராணவாயுவை சீர் பண்ணலாம். அப்புறம் பிரத்யாகாரத்தில் புலன்களை விட்டுறணும், மனசை தாரணையில் தியானத்தில் விட்டுறணும். அப்புறம் புத்தியை தியானத்தில் விட்டுண்டு இது மாதிரி பண்ணுறதுனாலையும் ஸ்ரத்தையா பிரம்மச்சரியன்னு நல்ல காரியங்களில் ஸ்ரத்தையாக அவர்களுக்கு என்னென்ன விதிச்சிருக்கோ அது பிரகாரம் பிரம்மச்சரிய அனுஷ்டானத்தில் இருந்துட்டு எப்போதுமே கவனமாக என்ன பண்ணணும்னு கேட்டாக்க எதெல்லாம் வேண்டியதாக இருக்கோ அதை விடாமல் செஞ்சுட்டு வீண் வார்த்தை பேசாமல் இருக்கிறது. வாச்சாம் யமேன சர்வத்திர எங்கேயுமே என் சொரூபத்தையே பார்த்துட்டு அப்புறம் இந்த ஞானத்தினால என்ன பண்ணுங்க பகவானை தியானம் பண்ணிட்டு தைரியம் முயற்சிங்கிற சத்துவகுணத்தை வச்சுட்டு அகங்காரத்தை நீக்கி யார் பகவத் சிந்தையோடு இருந்துட்டு இருக்கார்களோ அவர்கள் இந்த சம்சாரத்திலேருந்து ஈஸியாக கரையேறிடலாம். அகமாக்கியம் லிங்கம் எபோகேத்துன்றார். சம்சாரத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். குருநாதரோட சங்கம் சத்சங்கம் எப்போதும் பகவானை பற்றியே பேசின்னு இருக்கிறது, பகவான குணங்களையே கேட்டுருக்கிறது, பகவான் நாமாக்களையே சொல்கிறது, சேர்ந்திருந்தாலும் பகவத் சங்கம் பக்தர்களோடே சேர்ந்து இருக்கிறது. அப்புறம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னு சொன்னாக்க உனக்கு நம்ம பண்ணுற அந்த அத்தியாத்ம யோகத்துக்கு ஏச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருந்துன்னு சொன்னாக்க அந்த இடத்தை விட்டு நகர்ந்து ஜனநடமாட்டமே இல்லாத இடத்துல போய் இருந்துட்டு புலன்களை அடக்கி தியானம் பண்ணிட்டு மனசை அடக்கி புத்தியை அடக்கி பகவானையே சிந்தனை பண்ணிகிட்டு இருந்து தியானம் பண்ணுறதுனால கொஞ்சம் கூட அதில் சோம்பேறித்தனப்படாமல் எப்போதும் பகவத்தையே, ஏன்னா ரிஷிகள்லாம் 10,000 வருஷம் 15,000 தபஸ் பண்ணுறான்னு சொல்கிறான் இல்லையா, அவள் அப்படிப்பட்ட ரிஷிகளுக்கே அவ்வளோ வருஷம் ஏற்படும், அவளுக்கு ஒன்று நாளைக்கே ஏற்படும். எப்படி ஏற்படும்? இட் வில் டேக் டைம். ஒரு பழம் காய் நன்னா கனிஞ்சால் தான் பழமாகும், எடுத்தோன்னே பழமாக போயிடாது இல்லையா.
அந்த பழமாற வரைக்கும் அதை வெயிட் பண்ணணும். இன்றைக்கி வந்து விதையை போட்டு நாளைக்கே அதில் மரம் வரணும், பழம் பழுக்கணும் முடியுமா? இன்றைக்கி செடியை விதைக்கணும், நீரை ஊற்றணும், அது கண்ணுங்கருத்தமாக பார்த்துட்டு இருந்தால் டவுன் த லைன் கண்டிப்பாக அது வந்து பூத்து குலுங்கி நிறையா காய்களை கொடுத்து கனிகளை கொடுத்து அப்படி சந்தோஷப்படுத்தும் இல்லையா? ஒரு மரத்துக்கே ஒரு பிரயத்தனப்பட வேண்டியதாக இருக்குது. பகவான் அவனை அடையிறதுக்கு உடனே இன்றைக்கி நான் தியானம் பண்ண வந்துட்டேன், அடுத்த நிமிஷம் பகவான் கண்ணுக்கு முன்னாடி தெரியணும்னு சொன்னாங்க. அப்படிலாம் வரமாட்டான் பகவான். பகவான் சிந்தனை அதை விட்டாமல் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து 10 வருஷம் 12 வருஷம் காளியை பவதாரணியை நினச்சி அழுதார். அவர் அழுகைக்கு தான் பகவான் பிரத்யட்சமானான், காளி பிரத்யட்சமானான். அதனால் வந்து பகவானை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து அப்படிப்பட்ட மகா அவதார புருஷாலைக்கே அத்தனை காலம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? அதனால் வந்து இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாமல் இருந்துகிட்டே இருந்தேன்னு சொன்னாக்க கண்டிப்பாக அவனுக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி நான் உபதேசம் இப்போ நான் உபதேசம் பண்ணினேன் இல்லையா, இதனால் என்ன பண்ணணுன்னு கேட்டாக்க கர்மாக்கள்ங்கிற வாசனத்தெல்லாம் வந்து அறியாமையில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நன்னா நீக்கிட்டு அந்த ஹிருதய கிரந்தி பந்தத்தை நீக்கிட்டு என்னன்ற இந்த உபாயத்திலேருந்து விலக வேண்டும். இது அஞ்ஞானமே வச்சுக்கப்படாது, எப்போதும் சரீரத்துக்கு சம்மந்தமே கொடுக்கக்கூடாதுன்றார். யார் ஒருவர் மத் அனுகிரகார்த்தாக என் அனுகிரகத்தையே பயனாக கருதி மல் லோக காமக என்னோட வைகுண்டமே வேணும்னு யார் ஆசையோடு இருக்காலோ, அது வந்து அரசனாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, ஆசானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உண்மை உபாயம் இல்லாத காமிய கர்மாக்களில் மயங்கி ஆசைப்படுற பிரஜைகள் இருக்கா இல்லையா, அவளுக்கும் பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்கும் என்னன்னாக்க இப்படி தான் சிக்ஷா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அதெல்லாம் பிரவர்த்திக்கவே கூடாது. என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்க, யாருக்கு வந்து என் அனுகிரகம் வேணும், என் வைகுண்டத்துக்கு என் லோகத்துக்கு ஒன்றும் ஆசைப்படுறவா என்ன பண்ணணுன்னு கேட்டாக்க உண்மை இல்லாத அதுக்கான பிரயோஜனமே இல்லாத சில கர்மாக்கள்லாம் பண்ணக்கூடாது. அந்த கர்மாவில் பண்ணிட்டு காமிய கர்மாக்களில் மயங்கி இது ஏதோ பண்ண ஏதோ கிடச்சிடும் போல் இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு மயங்கி அது போயிடக்கூடாது. அப்படி போனாக்க வந்து அவங்களுக்கு வந்து பிரவருத்திங்கிறது ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார். எப்போதுமே யாராச்சும் ஒருத்தர் பார்த்தா கூட, பக்தர்களை பார்த்தா கூட பகவானை பார்த்தா இந்த கர்மா பண்ணு அப்போ தான் பகவானை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றார். அதாவது அட்வைஸ் பண்ணுறப்ப ஒழுங்காக அட்வைஸ் பண்ணணும். தப்பான பகவான் அடையறதுக்கு இதான் வழின்னு தப்பான வழின்னு சொல்லக்கூடாது. என்ன இருக்கோ அதை ஒழுங்காக சொல்லணும். அதான் இங்கே அழகாக சொல்கிறார். காமிய கர்மாக்களை யார் தூண்டுறாலோ அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க கண்ணில்லாதவன் குயிலை தள்ளுற மாதிரி. கண்ணில்லாதவனை குயிலை தள்ளினாக்கா அவனுக்கே கண்ணு தெரியல, அவனை போய் குயிலை தள்ளினா எப்படி? அது மாதிரி நீ என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க உனக்கே பகவான் கிடைக்கலங்கிறப்ப நீ அவனுக்கு வந்து பகவான் போகிற மார்க்கத்தை எப்படி நீ காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறார். என்ன பயனை அடைஞ்சிட முடியும்? நஷ்டதிருசம் கர்த்தே நிபாத்தையன்னு மனுஜகா கம் அர்த்தகீல் அப்பேத்தன்றார். அவன் என்ன பயனை கண்ணே தெரியாதவன் இன்னொருத்தனுக்கு வந்து பாதை காட்ட முடியாது இல்லையா? குருடனே ஒரு குருடனுக்கு பாதை காட்ட முடியுமா அப்படிங்கிறது இங்கே சொல்கிறார். அதனால் வந்து எவனோ ஒருத்தவன் பண்ணிட்டு இப்படி பண்ணால் பார்க்கலாம், அவனே பார்க்கல, அந்த கர்மாவை பண்ணி அவனே பார்க்கல, இருந்தாலும் பொறுத்தையா பற்றி இந்த கர்மா பண்ணுங்க பார்க்கலான்னு சொன்னாக்கா தப்பு, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். தப்பான கர்மாக்களை உபதேசம் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் எந்த ஒரு மூடனான மனிதன் என்ன பண்ணுறான்னாக்க மேன்மேலும் விஷயங்களே ஆசையை முடியா, கல்யாணம் பண்ணிக்கப்பா சந்தோஷமாக இரு, இப்படி பண்ணு அப்படி பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு யார் இப்படி சொல்லின்னு இருக்காளோ அவனுக்கு வந்து அவனுக்கும் நன்மை ஏற்படாது. புறத்தியாருக்கு நன்மைன்னு நினச்சிட்டு இந்த குழி போய் தள்ளுறான் பார்த்தேல, சம்சார பந்திர போய் தள்ளுறான் பார்த்தேல, அவன் அறிவில்லாதவன். ஒரு சிறிய சுகத்திற்காக என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க சுகலேஷ ஹேதோகோ, சின்ன ஒரு சுகத்துக்காக என்ன பண்ணுறான்னாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் கொண்டுட்டு சண்டை போட்டு ஒரு முடிவில்லாத துக்கத்தை அடையிறான். அந்த துக்கம் வந்து முடியறதே இல்லை. அனந்த துக்கம் ந வேதகா, இது நிறையா துக்கங்கள் வரப்போகுதுங்கிற அறிவே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் சண்டை போட்டுண்டு தப்பான வழியில் போயிட்டு ஏதோ வந்து சாதிச்சிடலாம் அப்படின்ட்டு தப்பான வழியை காமிக்கிறது வந்து சரிப்பட்டு கிடையாது, நல்லது கிடையாதுன்னு சொல்கிறார். அவன் வந்து மூடன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் மூட்டகா லோக்ககா நிகாம காமகா. அதனால் இது மாதிரி வந்து ஒரு விருப்பத்துக்கு ஆசைக்காக பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறார்.
சின்ன சுகம் கிடைக்கும், ஏதோ சின்ன சுகம் அதில் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லப்படாது அப்படின்ட்டார். அதனால் அது என்ன பண்ணணும்னு கேட்டாக்க, அதை மக்கள்கிட்டேருந்து நீங்கள் வந்து சேரக்கூடாது. யார் வந்து தப்பான மார்க்கத்தை காட்டுறாலோ, தப்பான வழியை காட்டுறாலோ, தப்பான உபதேசம் பண்ணுறாலோ, அப்படிப்பட்ட அசத்துட்டேருந்து விலகி இருக்கணும். யார் வந்து தப்பான வழியை காட்டுறாலோ அது வந்து யாராக இருக்கட்டும், இந்த குரு நசஷ்யாத், ஸ்வஜனோ நசஷ்யாத், பிதா நசஷ்யாத், ஜனனி நசஷ்யாத் சொல்கிறார். பிதா பிதா இல்லை, மாதா மாதா இல்லை, குரு குரு இல்லை, தெய்வம் தெய்வம் இல்லை. யாருன்னா யார் ஒருவர் நீ வந்து பகவான் அடையக்கூடிய மார்க்கத்துக்கு போகிறப்ப அப்படி போகாதான்னு தடுக்கிறாலோ அவர்கள் மாதா பிதா குரு தெய்வம் இல்லைன்னு சொல்கிறார். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.